சுடர் மிகப்பெரிய தவறுகள் எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்கா. உண்மையிலேயே அவ முன்னாடியே சரண்டர் ஆயிருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதாவது நம்ம விஜய், மல்லி, வெண்பா இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த கோவில்ல இந்த சுடர பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வந்து, அவளோட சுயரூபத்த எல்லாருக்குமே காட்டும்போது, ஆமா நான் தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அங்கேயே ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிருந்தா அப்படின்னா, கண்டிப்பா விஜய்யா இருந்தாலும் சரி, மல்லியா இருந்தாலும் சரி, ஏன் அவ்ளோ ஆத்திரத்துல இருக்கக்கூடிய கதிரேசனா இருந்தாலும் சரி, நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அப்படியே அமைதியா விட்டுருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த சுடர் இருந்துட்டு வெண்பாவ தொட்டு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டா அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இப்போ கதிரேசன்லாம் இந்த சுடர் மட்டும் கையில கிடைச்சா அப்படின்னா, அங்கேயே கொன்னு போட்டுறணும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. அதாவது எல்லாருமே கொஞ்சம் பேனிக் ஆகுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர் உண்மையான ரேணுகா மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் உண்மையிலேயே இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. இவள அடிக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, கொல்லணும்னு நினைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, எதுக்கா இருந்தாலும். ஏன்னா உண்மையிலேயே ரேணுகா, அதாவது உண்மையான ரேணுகா எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுல அதாவது 1% 2% வந்து இவ நல்லவளா இருந்தா கூட பரவால்ல. நம்ம உண்மையான ரேணுகா எந்த அளவுக்கு நல்லவங்களோ, அத விட பல மடங்கு அதாவது அப்படியே நேர் ஆப்போசிட். அதாவது அத விட பல மடங்கு வந்து இந்த சுடர் வந்து ரொம்ப 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 கெட்டவ. அந்த ஒரு விஷயம் எல்லாமே தான் இப்போ இங்க வெளிப்பட ஆரம்பிச்சிருது. ஆனா அதே சமயத்துல நம்ம வெண்பாவ காப்பாத்துற முயற்சியில நம்ம மல்லியும், வெண்பாவும் அதாவது விஜயும் வந்து அவ்ளோ வந்து இதா இருந்துட்டு இருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். அதாவது இப்போ சுடர் வந்து இவங்க எல்லாரையுமே வச்சு இப்போ டபுள் கேம் ஆடப் போறா அப்டிங்கிறது இதுக்கப்புறம் தான் வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. அதாவது சுடர் இருந்துட்டு வெண்பாவ வந்து குடுத்துட்டு இந்த பணத்த வாங்கிட்டு வெண்பாவ குடுத்தா எல்லாருமே ஈஸியா விட்டுருவாங்க அப்டின்னு சொல்லிட்டு சாதாரணமா கணக்கு போட்டு வச்சிருக்காளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல இருந்து அவ எஸ்கேப் ஆகணும். அதாவது வெண்பாவ வந்து உயிரோடவும் விட போறது கிடையாது. அதே மாதிரி பணத்த இங்கிருந்து வாங்கிட்டு, நம்ம ஊர விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பயங்கரமான பக்காவான பிளான போட்டு வச்சிருக்காங்க. இதுல ரகு கூடயே இருந்துகிட்டு, இந்த நவீன் இருந்துட்டு அங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? இந்த ரகு என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்படின்றதுலருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து போட்டு குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால இந்த ரகு என்ன பிளான் பண்ணாலுமே, அது வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒர்க் அவுட் ஆகாம போக ஆரம்பிச்சுருது. இப்போ அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரகு தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இருந்த ஒரே ஹோப்பு அடுத்தடுத்து வந்து பிளான் பண்ணி எப்படியாச்சும் இந்த சுடர புடிச்சிடலாம்னு சொல்லி. ஆனா கடைசி வரைக்கும் அது முடியாது போல இருக்கே அப்படிங்கிற மாரி வந்து நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதே சமயத்துல நம்ம விஜயும், மல்லியும் இப்போ மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போட ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம என்ன நடந்தாலும் சரி சுடர மட்டும் சும்மாவே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் கதிரேசன் இருந்துட்டு அந்த பணத்த குடுக்கறதா முடிவு பண்ணியிருந்தாலுமே கூட, உண்மையிலேயே இந்த சுடர சும்மா விடக்கூடாது. அவளுக்கு எதுக்காக நம்ம பணம் குடுக்கணும்? என் பேத்திய கடத்திட்டு போய் வச்சிருக்கிறதுக்கு அவள நான் உண்டு இல்லன்னு பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட இப்போ கதிரேசன் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா கடைசியில இப்படி சுடர் வசமா மாட்டுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது முன்னாடியே அப்ரூவரா மாறி இருந்தா அப்படின்னா அவளுக்கு ஜெயில் தண்டனையோட மிஞ்சிருக்கும். ஆனா இங்க பல அடிகள வாங்கி, பல மிதிகள வாங்கி உண்மையிலேயே சுடருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த சுடர் இந்த விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அதுலயும் இப்போ நம்ம விஜய் வந்து வேற வழி இல்லாம இந்த சுடர அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல வந்து வச்சுறாங்க. ஏன்னா, அவ பண்ண காரியம் ஒவ்வொன்னும் அதாவது உண்மையிலேயே அப்படிலாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இந்த சுடர் வந்து இந்த வீட்ல ரேணுகாவா நடிச்சதுக்காக, அதுக்காகவே வந்து இப்போ இந்த சுடருக்கு வந்து ஃபோர்ஜரி கேஸ் போட்டு உள்ள தள்ளலாம். அதுவே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஜெயில் தண்டனை. அடுத்தா வந்து வெண்பாவ கிட்னாப் பண்ணி கொலை பண்றதுக்காக பார்த்தது. அடுத்ததா வெண்பாவ கிட்னாப் பண்ணி இப்படி ஃபோன் பண்ணி பணம் வேணும் அப்படின்ற மாரி மிரட்டுனது. இது எல்லாத்துக்குமா சேர்த்து உண்மையிலேயே இந்த சுடர் வந்து அதாவது தன்னோட வாழ்க்கைய ஜெயில்லயே கழிக்க போறா அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்தாலும் சரி ஜெயில்ல இருந்து வெளிய வரவே மாட்டா. ஆனா நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி மாஸ் காட்டி கடைசியில வெண்பாவ காப்பாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் ராஜேஸ்வரிலாம் பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருந்தா. இந்த மாரி இந்த சுடர் மட்டும் என் கண்ணுல கிடைச்சா அப்படின்னா, கண்டிப்பா அவள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா கடைசியில இந்த ராஜேஸ்வரி,
ரகு, இந்த சுடர் இவங்க எல்லாருமே இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில வந்து இந்த சுடர் இருந்துட்டு, விஜய் என்ன வந்து எப்படியாச்சும் காப்பாத்து விஜய். அதாவது இவ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன எப்படியாச்சும் காப்பாத்து விஜய். நான் இதுக்கப்புறம் நல்லவளா திருந்தி வாழ்றேன். அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு இப்போ பயங்கரமா வந்து கதறிட்டு இருக்கா. ஆனா விஜய் அதுக்கெல்லாம் ஒத்துக்குவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எப்ப என் பொண்ணுவோட கால்ல நீ அந்த இத வந்து சுடு தண்ணி ஊத்துனியோ, அப்பவே உன்னோட கதை முடிஞ்சது. அதே மாதிரி என் பொண்ண கடத்திட்டு போய் நீ எவ்ளோ பெரிய விஷயத்தெல்லாம் செஞ்ச. இனிமேலும் உன்னெல்லாம் சும்மா விட முடியாது. இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. யார் என்ன நெனச்சாலும் சரி, நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. நீ வந்து ஜெயில்ல போய் களி தின்னு, நீ வாழ்க்கையில் முழுக்க வந்து ஜெயில்லயே இருக்க போற அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது இப்போ ரகுவோட உதவியாளர், அதாவது ரகு அந்த நவீனோட நவீன் வந்து இந்த சுடருக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு, கடைசியில இந்த ரகுவ வச்சு நம்ம விஜய் இருந்துட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே முடிச்சிருக்காங்க. இப்போ பணமும் சேஃப், அதே மாரி வெண்பாவையும் வந்து காப்பாத்திட்டாங்க. வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆயிருந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே கொந்தளிச்சிருப்பாங்க. ஏன் சுடர பார்த்த இடத்துலயே வந்து அடிச்சு வந்து கொன்னு போட்டுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாருமே பயங்கரமான ஒரு வெறியில தான் இருந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல இந்த சுடரால எதுவுமே பண்ண முடியாது. அவளும் என்னென்னமோ பகல் கனவெல்லாம் கண்டா. இந்த மாரி 1,00,00,000 வரப்போகுது, 1,50,00,000 வரப்போகுது. அவ்வளோதான் நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம். இனிமே நமக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த ரகு கிட்ட 5க்கும் 10க்கும் நாய் மாரி வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு, அவன் கேட்டா அந்த 50,00,000த்துல பாதிய கூட குடுக்க மாட்டான்ல. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, சுடர் வந்துட்டு இப்போ அவ்ளோ வெறியோட இருந்துட்டு இருந்தா. ஆனா கடைசியில அவளுக்கு ஆப்பு மட்டும் தான் வந்து மிஞ்சுச்சு. வேற எதுவுமே இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.